லில்லிமா வீட்டுக்கு போனாலே இந்த பூச்செடி மட்டும்தாங்க என் கண்ணுக்கு நேராக வந்து அந்த பூச்செடிகள் மட்டும்தான் தெரியும். வேற எந்த செடியுமே வந்துட்டு தெரியாது. ஏன்னா அவங்க வீட்டை சுற்றியுமே கிட்டத்தட்ட ஒரு 150-200 பூச்செடி வச்சுருப்பாங்க. அவ்வளோ பூச்செடிகளாக இருக்கும். அந்த வீட்டை பார்க்குறக்கே வந்துட்டு அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த பூச்செடிக்கு தான் வந்துட்டு அழகே. ஒரு செடி பார்த்தா இன்னொரு செடி வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த பூ நம்ம இது நாள் வரைக்கும் பார்க்காத பூ மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த பூவெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. தயவு செஞ்சு பேரெல்லாம் மட்டும் கேட்டுறாதீங்க, எனக்கு எந்த செடியோட பூ பேரும் தெரியாது. இந்த செடி தெரியும், இது வந்து செவ்வந்தி பூ. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது வந்து லில்லி, அவங்களோட நேம்லேயே இருக்குல்ல, இந்த பூ தெரியும். வேற எந்த செடியோட நேமும் தெரியாது. வீட்டில் சுற்றியுமே வந்து ஒரு பூச்செடியே தாங்க வச்சு இது பண்ணி வச்சுருக்காங்க. வேறு எந்த ஒரு இதுவும் இருக்காது. பார்த்துக்கோங்க, இது பின்னாடி பக்கமும் இவ்வளோ பூச்செடி தான். ஒரு பூ பார்த்தா இன்னொரு பூ வந்துட்டு எப்படி சொல்கிறதுன்னா டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஒவ்வொரு செடியுமே நம்ம ஒரு நாள் ஃபுல்லாகவுமே உட்காந்து ரசிக்கலாம், அந்த அளவுக்கு அழகாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு செடி கட்டுறேன் பாருங்க, ஒரு பூச்செடியை. இது பார்க்குற கச்சாசெல்லாம் வந்து ஒரு பிளாஸ்டிக் பூ மாதிரியே இருக்குங்க. ஆனால் ஒரிஜினலான பூ தான். நான் வந்துட்டு இந்த காஞ்ச பூவெல்லாம் வந்துட்டு பறிச்சிட்ருக்கேன். ஏன்னா இது போட்டு விட்டோன்னா வருங்கிற ஒரு நம்பிக்கை தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு செடியிலேருந்து பூ எடுத்து போட்டு விட்டேன், அது பாட்டுக்கு வந்துட்டுருக்கு. சரி, இதையும் போட்டு பார்ப்பேன். கேட்டால் அவங்க செடியவே எடுத்துகிட்டு போக சொல்லிடுவாங்க.